இளைஞர்களுடைய தலைமைக்கான மாற்றத்தை தமிழ்நாடு உள்வாங்குகின்றது அல்லது தமிழ்நாட்டிற்கு அது தானாகவே கிடைக்கின்றது என்ற விதத்தில் பார்க்க வேண்டும். இவர் உயர்மட்ட சந்திப்புகளை மேற்கொண்டிருந்தார். டெல்லியில் அவர்கள் இவரை விலக வேண்டாம் என்று கேட்டிருந்த பொழுதும் கண்ணியமாக விலகி தற்பொழுது இரு இயக்கத்தை தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கின்றார். இந்த இயக்கத்திற்கான சக்தி எவ்வாறு வருகின்றது என்பதை பொறுத்துத்தான் இவருடைய இனிமேலான பயணம் இருக்கும் என்று சொன்னால், இவரை பொறுத்தவரையில் இவர் ஒரு ரஜினிகாந்தின் ஆதரவு பெற்ற ஒருவராக அல்லது ரஜினிகாந்த் ஏற்கனவே இவரை இணைக்க முயன்று ரஜினிகாந்துக்கு அரசியல் என்பது சரிவராது என்பதை தெளிவுபடுத்தியவராக இருந்த ஒருவராக இருக்கின்றார். ஒரு கட்டமைப்பின் மூலமாக மக்களையும், அதாவது இளைஞர்கள் தலைமையிலான மக்களை உருவாக்கி அதன் மூலம் வருவதற்கான முயற்சியாகத்தான் இதனை செய்கின்றார். ஆனால் அதனை RSS போன்ற ஒரு அதாவது மதம் சார்பான மையமாக உருவாக்குவாராக இருந்தால் அவரது தோல்வி என்பது அங்கேயே கணிக்கப்பட்டுவிடும். நிச்சயமாக இது விஜய்க்கு கூட ஒரு போட்டியாக இருக்கும். நீங்கள் ஒரு விடயத்தை எடுக்க வேண்டும். உண்மையிலேயே விஜய் கூட தான் வெல்வாரா என்ற நம்பிக்கை கொண்டவராக தேர்தலில் போட்டியிருந்தாரா என்றால் இல்லை. ஏனென்றால் அவ்வாறு அவருக்கு அறுதியான நம்பிக்கை இருக்குமாக இருந்தால் 2 தொகுதிகளில் அவர் போட்டியிருக்க தேவையில்லை. அவர் 2 தொகுதிகளை தேர்ந்தெடுத்ததே அவருக்கே ஒரு சந்தேகமான நிலைமை இருந்தது. அப்பொழுது ஒரு மாறுபட்ட கருத்தியல் ஒன்று அங்கே இந்த நாம் தமிழர் கட்சி தொடர்பான ஒரு சீராய்வுகள் இடம்பெறுகின்றன. அது கருத்து களங்களாக இருக்கலாம் அல்லது அவர்களுடைய ஆதரவாளர்களிடையே இருக்கலாம். எவ்வாறான முன்னேற்றத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்று அந்த நிலையில் இவரது தாக்கம் என்பது நிச்சயமாக இருக்கும் என்றால் இவருடைய ஆளுமையும் மற்றும் இவருடைய சொல்லாடல்களும் அல்லது அந்த தீர்வு ஒரு நிலைப்பாட்டில் அவர் கொண்டிருக்கின்ற உறுதியும் பலரையும் கவர்ந்திருக்கின்றது. அது இந்த விஜய் அவர்களின் வெற்றி என்பது அவருடைய ஆட்சியில் மாத்திரமல்ல, அவருக்குரிய சில வேளைகளில் தோல்வியாக அவருக்கு இணையாக அவர் அரசியலுக்குள் இன்னொரு நடிகையை புகுந்த முயற்சித்தால் கூட அது மாறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஏனென்றால் அரசியல் கவர்ச்சியற்ற அவருடைய தனிப்பட்ட ஒரு நன்பியான ஒருவரை கொண்டு வருகின்ற பொழுது எழக்கூடிய எதிர்ப்பலைகள் தற்போதே தமிழ்நாட்டில் எழக்கூடியதை காணக்கூடியதாக இருக்கின்றது. என்று சொன்னால் அந்த ஆளுமையற்ற ஒருவரை தன்னுடன் நினைத்து வருவது அல்லது அவரை துணை முதல்வதற்கான முயற்சிக்கு கொண்டு வருவது என்பது CMR தமிழ் FM அலைகளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சமகால முக்கிய நிலவரங்கள் தொடர்பான இந்த நிகழ்ச்சியில் இன்று தமிழக நிலவரம் தொடர்பாக பேச இருக்கின்றோம். விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்றதன் பின்னர் நாட்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்ற நிலையில் மீண்டும் இவ்வாறான தேர்தல் களம் தொடர்பான செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அண்ணாமலை அடுத்து என்ன செய்ய போகின்றார் என்ற கேள்வி எழுந்திருக்கின்ற நிலையில் அவர் இப்பொழுது பாஜகவில் இருந்து விலகி அவர் புதிய கட்சியை தொடங்குவாரா அல்லது தொடர்ந்து தேர்தல் களத்தில் குதிப்பாரா என்ற பல கேள்விகளுக்கு மத்தியில் இன்று அவருடைய உரை இடம்பெற்றிருக்கின்றது. இந்த உரை குறிப்பாக உலக வாழ் தமிழர்கள் மத்தியில் மிகுந்த செல்வாக்கை பெற்ற ஒரு உரையாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே விஜய் இந்த இளைய தலைமுறையினருக்கான அரசியலை முன்னெடுத்திருந்த நிலையில் சமூக வலைத்தள பாவனையினூடாகத்தான் அவருடைய தேர்தல் வெற்றி என்பது சாத்தியமானது என்று கூறப்பட்ட நிலையில் இன்று ஒரு முன்னுதாரணமாக அண்ணாமலை அவர்கள் முற்றுமுழுதாக இன்ஸ்டாகிராமில் நேரடி உரையை வழங்கியிருக்கின்றார். அது பலரையும் ஈர்த்திருக்கின்ற ஒரு உரையாக அமைந்திருக்கின்றது. தான் பாஜகவில் இருந்து விலகியதற்கான காரணத்தை குறிப்பிட்டிருப்பதோடு தன்னுடைய அரசியல் பயணம் எவ்வாறு தொடர்ந்து செல்லப் போகின்றது என்ற இலக்கை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு உரையாக அவருடைய உரை பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தமிழக அரசியலை பொறுத்தவரையில் இரு துருவ அரசியலாகத்தான் இதுவரை காலமும் இருந்தது. இருந்த போதிலும் விஜயினுடைய வருகையை அடுத்து ஏனைய கட்சிகள் தங்களை பலப்படுத்திக் கொள்ளும் என்ற ஒரு நிலை இருந்த நிலையில் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இப்பொழுது புதிய அரசியல் வருவையாக பாஜகவினுடைய முன்னாள் தமிழக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இப்பொழுது தன்னுடைய கட்சியினுடைய அரசியலை ஆரம்பித்திருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. அவர் தன்னுடைய கட்சியினுடைய விவரங்களை அறிவிக்காவிட்டாலும் ஒரு கட்டமைப்பை ஸ்திரப்படுத்தி ஒரு கட்டடத்தை மிகவும் ஸ்திரமான முறையில் உருவாக்க விரும்புவதாக தன்னுடைய உரையில் குறிப்பிட்டிருக்கின்றார். அந்த வகையில் அப்துல் கலாம் அவர்களுடைய பெயரில் சென்டர் ஃபார் எத்னிக் அண்ட் பொலிட்டிக்கல் என்ற ரீதியில் கோயம்புத்தூரில் தலைமையிடமாக கொண்ட இந்த கட்டடத்தை உருவாக்கி அதன் ஊடாக அரசியல் பயிற்றுவிக்கப்பட்டு குறிப்பாக மாநகர தேர்தலில் இருந்து அத்தனை தேர்தல்களிலும் தொண்டர்களை
உருவாக்க இருப்பதான ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். இப்பொழுது விஜயனுடைய வருகையில் குறிப்பிடத்தக்க பல்வேறு கருத்துக்களை தெரிவிப்பவர்கள் அரசியல் அனுபவம் இல்லாதவர்கள் அரசியலுக்கு வந்துவிட்டார்கள், இதன் காரணமாக ஏற்படக்கூடிய விளைவுகள் பாரதூரமாக இருக்கும் என்று குறிப்பிடப்படுகின்ற நிலையில் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முறையான அரசியல் பாரம்பரியம் மிக்க தொண்டர்களை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தை அவர் இப்பொழுது விதைத்திருப்பதை தன்னுடைய உரையில் வெளிக்காட்டியிருக்கின்றார். ஆனால் இந்த வருகின்ற தேர்தலில் அவர் களமிறங்க இருப்பதான செய்தியை உறுதிபட தெரிவித்திருக்கின்றார். ஆகவே அவருடைய கட்சி என்பது உதயமாக போகின்றது என்பதற்கான ஒரு கட்டியமாக இதனை பார்க்கலாம். இந்த விடயங்கள் தொடர்பாகத்தான் இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம். ஆய்வாளர் சுரேஷ் தர்மா அவர்கள் இப்பொழுது உங்களோடு இணைந்திருக்கின்றார். அவரை சந்திப்போம். வணக்கம் சுரேஷ். வணக்கம். வணக்கம் ராம். வணக்கம் நேயர்களே. ஆமாம், நீண்ட நாட்களாகவே இந்த எதிர்பார்ப்பு பேசப்பட்டு வந்த நிலையில் இப்பொழுது அந்த ராஜினாமா கடிதம் ஏற்கப்பட்டதாக தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இந்த நிலையில் உறுதியாக அவர் இப்பொழுது மற்றொரு பயணத்தை ஆரம்பித்திருப்பது வெளிக்கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. உண்மையில் தமிழக அரசியலில் திராவிட கட்சிகளுடைய பாரம்பரியம் என்பது இந்த வருகையினூடாக முற்றுமுழுதாக நீங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா? இந்த விவகாரத்தை நாங்கள் முதல் இது ஒரு இளைஞர்களுடைய தலைமைக்கான மாற்றத்தை தமிழ்நாடு உள்வாங்குகின்றது அல்லது தமிழ்நாட்டிற்கு அது தானாகவே கிடைக்கின்றது என்ற விதத்தில் பார்க்க வேண்டும். இப்பொழுது குறிப்பாக நீங்கள் பார்த்தீர்களானால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர திராவிட முன்னேற்ற கழகமும் தமிழக வெற்றி கழகமும் இளமை தலைமைகளின் கீழான பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றன. உதயநிதி ஸ்டாலின் மற்றும் விஜய் அவர்கள் இருவருமே குறிப்பாக இளம் தலைமுறையினர் என்ற அடிப்படையில் இருக்கின்ற பொழுது பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டாக இருந்த அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கூட்டாக இருந்த பாரதிய கட்சியைச் சேர்ந்த இவரது வெளியேற்றம் என்பது, இவருக்கு இப்பொழுது 42 வயது, இவரது வெளியேற்றம் என்பது ஒரு போட்டி ஒன்றை அங்கே உருவாக போகின்றது அல்லது திராவிட இயக்கங்களில் ஒன்றின் பலவீனத்தை ஏற்படுத்த போகின்றது. குறிப்பாக இவரது வாக்கு வங்கி என்பது கிராம மட்ட அடிப்படை மக்களிடையே மிகவும் பலமானவராகவும் அல்லது பலராலும் விரும்பப்பட்ட தலைவராகவும், குறிப்பாக அது தமிழர்களால் ஒரு ஆளுமை மிக்க தலைவராக அடையாளம் காணப்பட்டவராக இருக்கின்றார் என்றால் அந்த நேர்மை வழி செல்லல் என்கின்ற ஒரு கொள்கையையும் அதே நேரம் மக்களுக்குரிய திட்டங்களை கொண்டு செல்லுதல் என்பதையும் ஒரு இணைந்து செயற்படுத்தக்கூடிய தகமையை இவர் தனது கல்வி அறிதல் மூலம் அல்லது பணியின் மூலம் சுமார் 8 ஆண்டுகள் IAS அதிகாரியாகவோ அல்லது அதன் தொடர்ச்சியான பணியாடலோ அல்லது இவரது ஆரம்ப காலத்தில் இவர் விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்த பொழுது விஜயகாந்துடன் இணைந்து அவருடைய ஒரு தனிப்பட்ட ஒரு செயலாளர் என்கின்ற அளவிற்கான பணியில் இருந்ததோ இவருக்கான பக்குவத்தை கொடுத்திருக்கின்றது. அதனை நாங்கள் கடந்த காலங்களில் இவர் செய்த பாத யாத்திரைகள் போன்ற பல விடயங்களிலும் கண்டிருந்தோம் நேரடியாக. என்றாலும் இந்த பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணிகள் மற்றும் அல்லது அதனுடைய கொள்கை சார்பாக இவரால் வெற்றியை ஈட்ட முடியவில்லை என்கின்ற ஒரு நிலைப்பாட்டிற்கு இவரை இட்டு தள்ளியது. இருந்த பொழுதிலும் இவர் மேற்கொண்ட சந்திப்புகள் என்பன இவர் உயர்மட்ட சந்திப்புகளை மேற்கொண்டிருந்தார். டெல்லியில் அவர்கள் இவரை விலக வேண்டாம் என்று கேட்டிருந்த பொழுதும் கண்ணியமாக விலகி தற்பொழுது இரு இயக்கத்தை தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கின்றார். இந்த இயக்கத்திற்கான சக்தி எவ்வாறு வருகின்றது என்பதை பொறுத்துத்தான் இவருடைய இனிமேலான பயணம் இருக்குமே என்று சொன்னால், இவரை பொறுத்தவரையில் இவர் ஒரு ரஜினிகாந்தின் ஆதரவு பெற்ற ஒருவராக அல்லது ரஜினிகாந்த் ஏற்கனவே இவரை இணைக்க முயன்று ரஜினிகாந்துக்கு அரசியல் என்பது சரிவராது என்பதை தெளிவுபடுத்தியவராக இருந்த ஒருவராக இருக்கின்றார். எனவே இவருக்குரிய பின்புலங்கள் எவ்வாறு வரப்போகின்றன, மக்களிடையே இவருடைய ஆதரவு எவ்வாறு நிரூபிக்கப்பட போகின்றது போன்றவை இந்த இவருடைய ஆளுமை குறித்த தரவுகள் எங்களுக்கு தரமாக இருந்தாலும் தேர்தல் வருகின்ற பொழுது இவர்கள் கொடுக்கப்படுகின்ற வாக்குறுதிகள் என்பனவும் இவருக்குரிய ஆதரவை கொடுக்கும். இருந்த பொழுதிலும் இது ஒரு போட்டியாகவும் திராவிட முன்னேற்ற கழகங்களில் ஒன்று காணாமல் போவதற்கான சந்தர்ப்பத்தை அதிகமாக கொண்டதாகவும், குறிப்பாக இப்பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாக்கு வங்கி என்பது ஒரு பக்கத்தால் தமிழக வெற்றி கழகத்தால் கவரப்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது அதனுடைய பங்கு கட்சியாக இருந்த பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக கவரக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கின்றது. எனவே ஒரு விடயம் மட்டும் இங்கே தெளிவாக இருக்கின்றது, மத அடிப்படையிலான அரசியல் என்கின்ற நிலையில் இருந்து அவர் மாறுபட்டு வருகின்றார். பாரதிய ஜனதா கட்சியுடனான கூட்டு என்பது இந்து மதசார் அரசியல்
என்பதில் எந்தவித இரண்டாம் கருத்தும் இல்லை. அந்த ஒரு மதசார் அரசியல் பணியிலிருந்து விடுபட்டு வருகின்றார். இது நிச்சயமாக ஒரு புதிய திருப்பத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தும் என்பதில் அதாவது எந்த விதமான ஒரு சந்தேகத்திற்கும் இடமில்லை. இவரது காலத்தில் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் அதிகமான ஒரு ஆதரவை பெற்றிருந்தது அல்லது விழிப்புணர்வை மேற்கொண்டிருந்தார். அதே போல என் மக்கள் மற்றும் இந்த என் மண் என்கின்ற அந்த பாத யாத்திரை என்பது நிச்சயமே ஒரு பலமாக பேசப்பட்ட ஒன்றாக கூட குறிப்பாக இவருடைய தலைமையின் கீழ் வாக்கு சதவீதத்தில் 18% வரை பாரதிய ஜனதா கட்சி உயர்ந்திருந்த நிலையில் இந்த தேர்தலில் அது ஒரு பாதாளத்துக்கு சென்றதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதே நேரத்தில் குறிப்பாக இவருடைய இந்த விலகல் என்பது கூட பல விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்கின்றது. பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் வேரூன்ற முடியாது என்ற காரணத்திற்காக இப்பொழுது இவரை வெளியேற்றி இவர் மூலமாகவே மீண்டும் ஆதாயத்தை பெற பாரதிய ஜனதா கட்சி தான் திட்டமிடுகின்றது என்ற ஒரு விமர்சனமும் முன்வைக்கப்படுகிறது. ஏனென்றால் இப்பொழுது இவருடைய இந்த திட்டமானது WeTheLeader.org என்ற இணையதளத்தினூடாக குறிப்பாக அங்கத்துவர்களை சேர்க்கின்ற ஒரு பணியை அவர் ஆரம்பிக்கின்றார். ஆகவே இந்த திட்டத்தை பலரும் முன்வைத்திருந்தாலும் கூட ஒட்டுமொத்தமாக ஒரு RSS அமைப்பு போன்ற ஒரு அமைப்பு ரீதியிலான அடிமட்ட தொண்டர்களை உருவாக்குவது என்பது ஒரு நீண்டகால அரசியல் நோக்கில் மிக ஒரு முக்கியமான பார்வையை கொண்டிருக்கக்கூடிய ஒன்றாக மாறுகிறது. ஆகவே தமிழ்நாட்டுக்கு என்று ஒரு அரசியல் பாரம்பரியத்தை உருவாக்கக்கூடிய இவ்வாறான ஒரு கட்டமைப்பு என்பது எந்த அளவில் இந்த அணியை மேலும் வலுப்படுத்துவதற்கு உதவும் என்று நினைக்கின்றீர்கள்? ஏனென்றால் விஜயை பொறுத்தவரையில் அவருடைய ரசிகர்கள் தான் அவருக்கு பலமாக இருந்தார்கள். ஆனால் அடுத்தடுத்த காலத்தில் அவர் என்னென்ன வழிவகைகளில் கட்சியை பலப்படுத்த போகின்றார் என்பதற்கு இன்னும் தெளிவான ஒரு பாதை நிர்ணயிக்கப்படவில்லை. ஆனால் இவர் கட்சிக்கு வருவதற்கு முன்னரே இப்பொழுது இந்த கட்டமைப்பு ரீதியிலான ஒரு விடயத்தை முன்வைத்திருக்கின்றார். இதனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இல்லை, நிச்சயமாக இங்கே ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும். நீங்கள் குறிப்பிட்ட விடயங்களில் அந்த முக்கியமான தொட்டு சென்ற விடயங்களில் ஒன்றில் ஒரு விடயம் இருக்கின்றது. இவர் இந்த கூட்டு சேருகின்ற கட்சிகள் தொடர்பான முரண்படு நிலையை கொண்டிருந்தார். குறிப்பாக நான் நினைக்கிறேன் கடந்த தேர்தலின் பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர்த்தல் போன்ற நடவடிக்கையில் கூட அவரது இந்த பாரதிய ஜனதா கட்சியின் பலத்தை காட்ட வேண்டும் என்கின்ற நிலையிலான நிலைப்பாடு கூட அவருடைய கோரிக்கை பாரதிய ஜனதா கட்சி தனித்து போட்டியிட வேண்டும் என்ற ஒரு விடயமாக இருந்தது. ஆமாம், அவ்வாறான நிலையில் இருந்திருந்தது. இப்பொழுது அதற்கான தனது பணியில் ஈடுபடுகின்ற பொழுது அவரது அந்த லீடர்ஸ் எனப்படுகின்ற, அதாவது நாங்களே தலைவர்கள் என்கின்ற இது ஒரு முன்னணி அல்லது ஒரு செயற்பாட்டு மையம். இதன் மூலம் செய்யப்பட போகின்ற விடயங்கள் என்பன தலைமைத்துவத்தை வளர்த்தெடுத்தல் மற்றும் இளைஞர்களிடையேயான ஒரு அவர்களுக்கு நம்பிக்கையை கொடுத்தல் மற்றும் இந்த கல்வி, சுகாதாரம் போன்றவற்றிலெல்லாம் மாற்றங்களை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது போன்றவை அடிமட்டங்களில் இவ்வாறான செயற்பாடுகள் ஈடுபடுத்தப்படும் பொழுது அது நிச்சயமாக தற்பொழுது பதவியில் இருக்கின்ற அரசிற்கு ஈடாட்டங்களை கொடுக்கும். ஏனென்று சொன்னால் இவர் ஒரு விவசாய குடும்பத்தில் இருந்து வந்த அல்லது இவரது பயணத்தில் இவர்தான் தனது குடும்பத்திலிருந்தே முதல் தடவையாக தமிழகத்திற்கு வெளியே சென்று பயணித்த ஒருவராக இருந்திருக்கின்றார் என்பதை தனது பேச்சுக்களின் பொழுது தெரிவிக்கின்ற ஒருவராக இருக்கின்றார். எனவே அவ்வாறாக தமிழகம் சார்ந்த ஒரு குடும்பத்தை அல்லது தமிழக மக்களின் பிரதிநிதித்துவத்தை கொண்டிருந்த இவருக்கு நிச்சயமாக அதாவது தனிப்பட்ட பிரமையை வைத்து வருதல் அல்லது ஒரு மாயையில் தலைவனாக வருதல் போன்றவற்றை தவிர்த்து இவ்வாறாக ஒரு கட்டமைப்பின் மூலமாக மக்களையும் அதாவது இளைஞர்கள் தலைமையிலான மக்களை உருவாக்கி அதன் மூலம் வருவதற்கான முயற்சியாகத்தான் இதனை செய்கின்றார். ஆனால் அதனை RSS போன்ற ஒரு அதாவது மதம் சார்பான மையமாக உருவாக்குவாராக இருந்தால் அவரது தோல்வி என்பது அங்கேயே கணிக்கப்பட்டுவிடும். அதைவிட சமூகம் சார்ந்த அல்லது மொழி சார்ந்த, நாங்கள் தமிழர்கள் என்கின்ற வகையில் சுமார் 4 அல்லது இனங்களை கொண்ட, அதாவது தமிழர்கள் 4 மதங்களை கொண்ட ஒரு இனமாக இருக்கின்றோம். அதாவது முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் மற்றும் இந்துக்கள் மற்றும் பரங்கியர்கள் போன்றவர்களின் ஒட்டுமை சேர்க்கையாகத்தான் தமிழினம் இருக்கின்றது. எனவே இது மதம் கடந்த இனம். எனவே அவர் மொழி சார்ந்த வகையில் தனது திட்டங்கள் எடுப்பாராக இருந்தால் நிச்சயமாக வெற்றி இருக்கும். அதை அவர் இப்பொழுது செய்ய போகிறார் என்பதற்கு அப்துல் கலாம் பாணியிலான ஒரு நிலைமையை எடுப்பது என்று குறிப்பிட்டது நிச்சயமாக வரவேற்கத்தக்கது என்று சொன்னால்,
அவர் அங்கே மதம் கடந்து பயணிக்கப் போகின்றார் என்கின்ற ஒரு தான் எங்களுக்கு தெரிவிக்கின்றார். இதற்கு அவருக்கு தேவையான விடயம் என்னவென்று சொன்னால் நிச்சயமாக தொண்டர்களின் வலைப்பின்னல் என்பது தேவை. அதை அவர் ஏற்கனவே பல இடங்களிலும் தனது பாத யாத்திரையின் மூலம் அந்த ஆரம்பித்தாலும் அதனை அவரால் கொண்டு செல்ல முடியாத நிலையை இந்த கூட்டணி கட்சிகள் என்பதை அவருக்கு ஏற்படுத்தி இருந்தன. எனவே மீண்டும் அவற்றை புதுப்பித்து அவ்வாறு அவர் முயல்வாராக இருந்தால் நிச்சயமாக இது விஜய்க்கு கூட ஒரு போட்டியாக இருக்கும். நீங்கள் ஒரு விடயத்தை எடுக்க வேண்டும். உண்மையிலேயே விஜய் கூட தான் வெல்வாரா என்ற நம்பிக்கை கொண்டவராக தேர்தலில் போட்டியிருந்தாரா என்றால் இல்லை. ஏனென்றால் அவ்வாறு அவருக்கு அறுதியான நம்பிக்கை இருக்குமாக இருந்தால் 2 தொகுதிகளில் அவர் போட்டியிருக்க தேவையில்லை. அவர் 2 தொகுதிகளை தேர்ந்தெடுத்ததே அவருக்கே ஒரு சந்தேகமான நிலைமை இருந்தது. இந்த காட்சி காலத்தில் அவர் கொண்டு வரப் போகின்ற மாற்றங்கள் கட்டமைப்புகள் என்பன அவரது கட்சியை அடுத்த கட்டத்திற்கு இட்டு செல்லும் பணியாக இருக்கின்ற பொழுது நிச்சயமாக இவருடைய வரவு என்பது ஒரு பலமாக பார்க்கப்படும். அதேவேளை யாரும் எதிர்பார்க்காதபடி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இவரது கட்சிக்கும் இடையே கூட்டு ஏற்பட்டால் நிச்சயமாக அங்கே ஒரு பெரிய பாரிய மாறுதல் ஏற்படும் என்றால் இளம் தலைமைகளின் கூட்டாக தற்பொழுது தமிழகம் மாறி வருகின்றது என்கின்ற ஒரு ஆரோக்கியமான உண்மையை நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். சரி, புலம்பெயர் தமிழர்களை பொறுத்தவரையில் அண்ணாமலையோடு நன்கு பழக்கப்பட்டவர்கள். நாங்கள் இதற்கு முன்னரும் சில நிகழ்ச்சிகளில் பேசியிருக்கின்றோம். குறிப்பாக அமெரிக்க வாழ் தமிழர்கள் மற்றும் பிரித்தானிய தமிழர்கள், இலங்கைக்கும் அவர் சென்றிருக்கின்றார். இந்த வகையில் ஈழத்தமிழர் பிரச்சனையை அவர் நன்கு அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஒருவராக இருக்கின்றார். மோடியினுடைய அரசின் உதவி திட்டங்கள் தொடர்பாக அவர் கலந்தாலோசனைகளில் ஈடுபட்ட விடயங்களையும் பார்த்திருக்கின்றோம். இவ்வாறு புலம்பெயர் தமிழ் சமூகத்தினுடைய கட்டமைப்பு என்பது இன்று நாம் தமிழர் கட்சி மீது இருக்கக்கூடிய செல்வாக்கு என்பது அதுவும் பிளவுபடக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இது ஏற்படுத்தும் என்று நீங்கள் கருதுகின்றீர்களா? ஏனென்றால் தொடர்ந்து புலம்பெயர் நாடுகளுக்கு பயணிக்கக்கூடிய ஒருவராக அண்ணாமலை இருக்கின்றார். ஆகவே நேரடியான சந்திப்புகளை அவர் எதிர்வரும் காலங்களில் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக தென்படுவதாக குறிப்பிடப்படுகிறது. இதை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? இல்லை, நிச்சயமாக நடைமுறை சாத்தியமுள்ள தீர்வுகளையும் அல்லது அதாவது தாயகம் நோக்கிய ஆரோக்கியமான அங்கே நடைமுறைப்படுத்தக்கூடிய திட்டங்களையும் தீர்மானிப்பவர்களிடையே பாரிய மாறுதல் ஏற்படும். அதற்குரிய தளத்தை அண்ணாமலை ஏற்கனவே கொடுத்தவராக இருக்கின்றார். நீங்கள் குறிப்பிட்டது போல தனது நிலைப்பாடுகள் போன்றவற்றை பகிரங்கப்படுத்தி அது தொடர்பான செயற்பாடுகளில் ஈடுபட்டவராக இருக்கின்ற பொழுது அவ்வாறான தன்மை என்பது ஏற்படும் என்று சொன்னால் தற்பொழுது ஒரு மாறுபட்ட கருத்தியல் ஒன்று அங்கே இந்த நாம் தமிழர் கட்சி தொடர்பான ஒரு சீராய்வுகள் இடம்பெறுகின்றன. அது கருத்து களங்களாக இருக்கலாம் அல்லது அவர்களுடைய ஆதரவாளர்களிடையே இருக்கலாம். எவ்வாறான முன்னேற்றத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்று அந்த நிலையில் இவரது தாக்கம் என்பது நிச்சயமாக இருக்கும் என்றால் இவருடைய ஆளுமையும் மற்றும் இவருடைய சொல்லாடல்களும் அல்லது அந்த தீர்வு அந்த ஒரு நிலைப்பாட்டில் அவர் கொண்டிருக்கின்ற உறுதியும் பலரையும் கவர்ந்திருக்கின்றது. அது நிச்சயமாக புலம்பெயர்ந்த தமிழர்களிடையே அது தெரியக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது அண்ணாமலை என்கின்ற ஒரு சக்திக்கான ஆதரவாக. இதே நேரம் இங்கே இன்னும் ஒரு விடயமும் இருக்கின்றது. அதே இந்த விஜய் அவர்களின் வெற்றி என்பது அவருடைய ஆட்சியில் மாத்திரமல்ல, அவருக்குரிய சில வேளைகளில் தோல்வியாக அவருக்கு இணையாக அவர் அரசியலுக்குள் இன்னொரு நடிகையை புகுந்த முயற்சித்தால் கூட அது மாறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஏனென்றால் அரசியல் கவர்ச்சியற்ற அவருடைய தனிப்பட்ட ஒரு நன்பியான ஒருவரை கொண்டு வருகின்ற பொழுது எழக்கூடிய எதிர்ப்பலைகள் தற்போதே தமிழ்நாட்டில் எழக்கூடியதை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அந்த ஆளுமையற்ற ஒருவரை தன்னுடன் இணைத்து வருவது அல்லது அவரை துணை முதல்வதற்கான முயற்சிக்கு கொண்டு வருவது என்பது. எனவே விஜய் கூட இவருக்கான ஒரு புதிய ஒரு முதல்வராக இவர் வரக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி செல்லக்கூடிய சந்தர்ப்பம் என்பது பலமாக இருக்கின்றது. என்றால் தமிழ்நாடு தற்பொழுது ஒரு சிந்திக்கின்ற தமிழ்நாடாக இருக்கின்றது. முன்னே போல் அவர்கள் தாமாக அதாவது ஏதோ மெத்தனமாக வாக்குகளை பதிவு செய்கின்ற தமிழ்நாடு அறவே மாறி தற்பொழுது ஒரு ஆரோக்கியமான தமிழ்நாட்டை நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். அதுதான் உண்மைதான். நன்றி சுரேஷ். நிகழ்ச்சியில் கலந்துள்ளமைக்கு இன்று அவருடைய உரையில் சில விடயங்களை கோடிட்டு காட்டியிருக்கின்றார். தொடர்ந்து வருகின்ற செயற்பாடுகள் தான் அவருடைய அரசியல் பயணத்தில் ஒரு தெளிவான என்னென்ன பாதை நோக்கி அவர் செல்ல போகின்றார் என்பதை வெளிப்படுத்த கூடிய ஒன்றாக இருக்கும். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தகவல்களை தந்த உங்களுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி ராம். நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.